திருமகள் தேடி வந்தாள். பகுதி 41. மாணிக்கம் இனிப்பு கடை. ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு மாணிக்கம் இனிப்பு கடை கோலாகலமாக காட்சியளிக்கிறது. மாணிக்கம் இனிப்பு கடையின் வாசலில் 2 புறமும் வாழை மரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து தென்னை ஓலைகளால், குருத்து ஓலைகளால் அழகாக வடிவமைக்கப்பட்ட மாலைகள் போல ஆங்காங்கே கடையைச் சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிறது. கடைக்கு உள்ளேயும் வெளியேயும் பலூன்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. கடையில் வேலை செய்பவர்கள் அனைவரும் புத்தம் புதிய ஆடை அணிந்து கிட்டத்தட்ட எல்லோருமே பட்டு ஆடைகளில் வந்திருந்தார்கள். பரிமளம், ஆனந்தி, குழந்தைகள், திருமூர்த்தி, சிவாங்கி எல்லோருமே பட்டு உடையுடன் அங்கே காட்சியளித்தார்கள். அதைத் தொடர்ந்து ஆனந்தியின் தாய் வேதவல்லி, வேதவல்லியின் அம்மா ராசம்மா எல்லோருமே கடையின் உட்புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கேஷியர் தினேஷ், கடையில் வேலை செய்யும் மற்ற வேலைக்காரர்கள் எல்லோருமே ஆங்காங்கே கடையை சுத்தப்படுத்தி மாவிலை தோரணங்களை கட்டியும் அவற்றில் பெண்கள் ஒருபுறம் சந்தனம் தெளித்தபடியும் அதைத் தொடர்ந்து இன்னும் சில பெண்கள் அதில் குங்குமத்தை வைத்தபடி சென்று கொண்டிருக்கின்றனர். 2 பெண்கள் சாமந்திப்பூ மாலைகளில் தொடுத்து மிக நீளமாக 4-5 சுற்றுகள் வருவது போல கடைவாசலில் மாலையாக தொங்கவிட்டனர். பெரிய மூட்டையில் பொரிக்கடலைகள், அதை அடுத்து பொட்டுக்கடலைகள், இதை தவிர்த்து மாணிக்கம் இனிப்பு கடை என்று அச்சிடப்பட்ட பெரிய அளவிலான மூங்கில் கைப்பிடி வைத்த கட்டைப்பைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம் இனிப்பு கடையில் பெயர் பொதித்த பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அட்டை பெட்டிகள் ஒருபுறம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் இனிப்புகள், கார வகைகள் என்று 1 கிலோ, 2 கிலோ, அரை கிலோ என்று பேக்கிங் செய்யப்பட்டு அட்டை பெட்டியில் பெண்கள் அழகாக அடுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் விழுப்புரம் சரகத்தின் மிக புகழ்பெற்ற ஜவுளி கடையில் இருந்து முந்தைய நாள் வாங்கப்பட்ட வேட்டி சட்டைகள், துண்டுகள், பிரத்யேகமாக ஆர்டர் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்ட புடவைகள் ஒரு புறம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து அன்பளிப்பு கவர் ஒரு புறம் சிறு பண்டல் வடிவில் ஆங்கே மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கேஷியர் தினேஷ் மேற்பார்வையில் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் என்று வெவ்வேறு விதமாக கவர்களில் பணங்கள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு மாணிக்கம் இனிப்பு கடை என்று பிரத்யேகமாக அச்சடிக்கப்பட்ட பைகளில் இனிப்பு வகைகளும், கார வகைகளும், வேட்டி சட்டை மற்றும் புடவைகளும், அதைத் தொடர்ந்து பொட்டுக்கடலை, அவுள், வெல்லம் கலந்த ஒரு பேக்கிங், மொத்தம் 2 வகையான பைகள் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பையிலும் பணக்கவர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. சிவக்குமார் கடையில் உள்ளேயும் வெளியேயும் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றனவா என்பதை கவனித்தபடி இருக்கிறான். வெகு நாட்களுக்கு பிறகு பரிமளமும் ஆனந்தியும் மாணிக்கம் இனிப்பு கடையில் வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு சிவக்குமார் சிறுவயதாக இருந்த காலகட்டத்தில் சிவலிங்கம், பரிமளத்தின் கணவர் சிவலிங்கமும் பரிமளத்தின் அண்ணி ஆனந்தி எல்லோருமே 2 நாட்களாக கடையை சுத்தப்படுத்துவதில் ஆரம்பித்து எல்லா வேலைகளும் தொழிலாளர்களுடன் சேர்ந்து அவர்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இடையில் சில ஆண்டுகளாக அவர்கள் அதில் பெரிய ஆர்வம் எதுவும் காட்டாத சூழலில் இந்த ஆண்டு ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆனந்தி, பரிமளம் குடும்ப சகிதமாக அங்கு வந்து வேலை செய்திருப்பது மாணிக்கம் இனிப்பு கடையில் வேலை செய்த அனைவருக்குமே மகிழ்ச்சியை தந்தது. அடுத்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக மாணிக்கம் இனிப்பு கடையின் நிறுவனர் உடல்நிலை சரியில்லாத சூழலிலும் மெதுவாக கைத்தாங்கலாக அவரது மனைவி தனபாக்கியம், அத்துடன் மாணிக்கம் பெருமாளின் தங்கை ரத்தினம்மாள், இந்த ரத்தினம்மாள் தான் சொக்கலிங்கத்தின் அம்மா, இவர்கள் எல்லோருமே மெதுவாக கடைக்குள்ளே வர பரிமளம், ஆனந்தி, சிவக்குமார், தினேஷ், அது மட்டுமல்லாமல் கடையில் உள்ள மொத்த உறுப்பினர்களும் அவர்களை வாசலிலேயே வரவேற்றார்கள். அவர்கள் உடனேயே மகன் கிரியும் மருமகளும் அவர்களை அடுத்து வாசலில் சிரித்தபடியே உள்ளே நுழைந்தனர். அனைவருமே ஒரே நேரத்தில் பார்த்த மகிழ்ச்சியில் கடையில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருந்தனர். பரிமளத்தின் கணவர் சிவலிங்கத்தின் நண்பரான கேஷியர் தினேஷின் ஊர்க்காரர் மற்றும் உறவுக்காரரான ராஜமாணிக்கமும் குடும்ப சகிதமாக வந்திருந்தார். அது மட்டுமன்றி தினேஷின் வருங்கால மனைவியான புவனேஸ்வரியும் வந்திருந்தார். சிவலிங்கம் மாணிக்கம் இனிப்பு கடையின் முன்னாள் உரிமையாளரும் அவர்களது குடும்பமும் வரவேற்று ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இருக்கைகளில் அமர்ந்திருந்தார்கள். ஆயுத பூஜைக்கான விளக்கேற்றும் வேலை தொடங்கியது. அது மட்டுமன்றி முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வெங்கடாசலமும் மருதமுத்துவும் ஆயுத பூஜை விழாவுக்காக வந்து சேர்ந்தனர். ஒரு ஆள் உயரத்திற்கான பெரிய அளவிலான
5 முக குத்து விளக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்க, அதை சுற்றிலும் 5 திரி விளக்கு போடப்பட்டு நல்லெண்ணெய் ஊற்றப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. பரிமளம், ஆனந்தி, வேதவல்லி போன்ற கடை சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் கூட மாணிக்கம் இனிப்பு கடையின் முன்னாள் உரிமையாளரான மாணிக்கம் பெருமாளின் மனைவி தனபாக்கியமும் ரத்தினமாலும் வரவழைத்து தனபாக்கியத்தை விளக்கேற்றச் சொன்னான் சிவக்குமார். மீதமுள்ள 4 விளக்குகளில் ஒரு விளக்கு ஆனந்தி ஏற்றினாள். ஒரு விளக்கை மூத்த ராசம்மா பாட்டியை ஏற்ற சொன்னார்கள். சிவலிங்கம், வேதவல்லியும் பரிமளத்தையும் ஒரு விளக்கை ஏற்றச் சொல்ல பரிமளமும் வேதவல்லியும் வேண்டாம் என்று தவிர்த்தனர். அப்போது நிச்சயமாக நீங்கள் ஏற்றியே ஆக வேண்டும் என்று ஆனந்தியும் கட்டாயப்படுத்த அவள் மறுத்து அங்கே நின்றிருந்த புவனேஸ்வரியை ஒரு விளக்கை ஏற்றச் சொன்னாள் பரிமளம். புவனேஸ்வரி முதலில் தயங்கினாலும் பிறகு ஆனந்தி ஏற்றச் சொல்ல சந்தோஷமாக அவள் ஒரு திரியை ஏற்றினாள். இன்னும் ஒரு விளக்கு ஏற்ற வேண்டிய சூழலில் திடீரென அங்கே ஒரு சலசலப்பு. அங்கே சொக்கலிங்கத்தின் மகள் நீலவேணி பரபரப்பாக உள்ளே நுழைந்தாள். நீலவேணியை பார்த்ததும் ஆனந்தி, பரிமளம், வேதவல்லி, ராசம்மா மட்டுமன்றி சிவக்குமாரும் சற்று ஆடித்தான் போனான். வேகமாக உள்ளே நுழைந்த நீலவேணி ஆனந்தியிடம் மற்றும் சிவக்குமாரிடனும் புன்னகை செய்துவிட்டு அங்கே ஏற்றப்படாமல் மீதி இருந்த ஒரு திரியை 5வதாக அந்த திரியை ஏற்றி முடித்தாள். எல்லோரும் ஒரு விதமாக அமைதியில் அதை பார்த்து கொண்டிருக்க திரியை ஏற்றி முடித்த நீலவேணி, என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? போன வருஷம் வரைக்கும் இதில் ஒரு திரியை நான் தான் ஏற்றிருக்கேன். குறைஞ்சது 15 வருஷமாக இதை நான் செஞ்சுக்கிட்டு வரேன். திடீர்னு இந்த வருஷம் ஏன் என்ன நீங்கள் கூப்பிடலை? நான் இந்த திரியை ஏற்றி வைக்கிறதுனால இந்த கடை எஜமானிக்கு ஒன்றும் கெடுதல் வராது. அப்படி பார்த்தா எங்கள் அப்பாவுடைய சொந்த தாய் மாமன் கடை தான் இதனுடைய உரிமையாளர். இதோ அவங்களுக்கெல்லாம் அந்த உரிமை இருக்குது, வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வளர்ச்சியில் பங்கு இருக்குன்னா எனக்கும் இந்த கடையோட வளர்ச்சியில் பங்கு இருக்குது. இதோ எங்கள் அப்பாவுடைய அம்மா, என் பாட்டியும் தானே இங்கே வந்திருக்காங்க. சில வருஷம் யாரும் வந்தாலும் வராட்டியும் கூட நான் தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த கடைக்கு நான் விலைக்கேற்றி இருக்கேன் என்று பரிமளத்தையும் ஆனந்தியையும் பார்த்து நீலவேணி சொல்கிறாள். இன்னைக்கு ஏன் என்னை நீங்கள் கூப்பிடலை? கூப்பிடாமல் போனாலும் நான் வருவேன். என்னை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறதில்ல எனக்கு உடன்பாடே இல்லை. என்னை நீங்கள் உதாசீனப்படுத்துறதுனால எனக்கு துளியும் இஷ்டம் கிடையாது. அப்போது அங்கிருந்த ஆனந்தி, நான் யாரையும் உதாசீனப்படுத்தலை, ஒதுக்கி வைக்கலை. அவங்கவங்க செய்கிற செயல்கள் அவங்கள ஒதுக்கி வைக்குது. யாரோ யாரையோ உதாசீனப்படுத்துறதுனால நாங்கள் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? அப்போது பரிமளமும் வேதவல்லியின் அம்மா ராசம்மாவும் நீலவேணியை பார்த்து சற்று கடுகடவென முகம் மாறி இந்த சூழலில் அவளை எதுவும் கேட்டுவிடக்கூடாது என்ற நிலையில் அமைதியாக ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். அப்போது மாணிக்கம் இனிப்பு கடையின் உரிமையாளர் மாணிக்கம் பெருமாளும் அவரது மனைவியும் நீலவேணியிடம் வந்து, ஏம்மா, எதுக்குமா தேவையில்லாமல் நல்ல நாள் அதுவுமா தகராறு பண்ணிகிட்ருக்க? பாட்டி, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாரு. எல்லா வருஷமும் நான் இல்லாமல் இந்த கடையில் ஆயுத பூஜை பண்ணினதே கிடையாது. கேட்டுப்பார் ஆனந்திய. சரிம்மா, அதுக்காக எல்லா வருஷமும் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா? உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என் கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீலவேணி தனது பாட்டியிடம் கேட்டாள். அப்போது ஆனந்தி குறுக்கிட்டு, பாட்டி, நீங்கள் எதுவும் பேச வேணாம். வீட்டுக்கு வந்தவங்களையும் விசேஷத்துக்கு வந்தவங்களையும் விரட்டக்கூடாது. அவளும் ஒரு ஓரமாக நின்றுட்டு போகட்டும். பரிமளம், வேதவல்லியின் தாய் அனைவருமே அந்த இடத்தில் செய்வதறியாது திகைத்தனர். அது மட்டுமன்றி நீலவேணி ஆனந்தியின் பெண் குழந்தை சிவாங்கியை தூக்கி கொண்டாள். ஆனந்தி சிவக்குமாரை முறைத்தான். சிவக்குமார் இந்த சூழலில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேடிக்கை பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டான். அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நிகழ்ந்தது. ஆனந்தியின் தாய் வேதவல்லி சலாரென நீலவேணியின் கையில் இருந்த சிவாங்கியை கிட்டத்தட்ட பிடுங்காத குறையாக வாங்கி கொண்டாள். அதைத் தொடர்ந்து வேதவல்லியின் தாய் நீலவேணியிடம், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, உன்னால் இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தது போதாதா, கிளம்பு, இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம் என்று பேச ஆரம்பிக்க, அப்போது ஆனந்தி, பாட்டி, என்ன பேசுகிற நீ? ஏன் இப்படிலாம் பேசுகிற? நான் தான் சொல்லிட்டேன்ல, அவள் இருந்துட்டு போகட்டுன்னு. உனக்கு என்ன? போ. நான் சொல்ல வேண்டியதை நானே சொல்லிட்டேன். அவள் இருக்கட்டும், எனக்கு எந்த வித பயமும் இல்லை. அவளால் எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை.
என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதை விட என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. எத்தனை நீலவேணி வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். இந்த நீலவேணி என் கடை வாசல் வரைக்கும் தான் வர முடியும். நான் சொல்கிறதோட அர்த்தம் என்னன்னு நீலவேணிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது ராசம்மா ஏதோ பேச வர வேதவள்ளி அவளிடம், அம்மா நீ எதுவுமே பேசாத, உன் பேத்திக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உன் பேத்தி மட்டும் திருந்த மாட்டா, அவளால் இந்த குடும்பம் இவ்வளவு தூரம் கெட்டும் கூட திருந்தலை. ஆனந்தி தனது தாயை முறைத்தாள். பரிமளம் ஆனந்தியிடம், ஆனந்தி அண்ணி பேச என்ன சொல்லிட்டாங்க, ஏன் அவங்கள எரிஞ்சு விடுற? நீ இப்படிலாம் ஃப்ரீயாக விட்டு தான் இந்த அளவுக்கு போய் நிற்குது. இந்த கடைக்கு முன்னால் இவ்வளவு பேருக்கு மத்தியில் நீ இப்போ பேசுகிற, ஆனால் என்ன செய்வ? கடைசியில் வீட்டுக்கு வந்து தனியாக உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துட்ருப்ப. எனக்கு தெரியாத உன்னை பற்றி. இந்த சூழ்நிலையிலேயே நீ புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம், நீ அவனை விட்டுடாதேன்னு. பரிமளம் சொன்னது அங்கிருந்த எல்லோருக்குமே புரிந்தாலும் கூட நீலவேணி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். இந்த சூழலை சமாளிப்பதற்காக ஆனந்தி அங்கே எல்லோருக்கும் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பைகளை மாணிக்கம் பெருமாள் கையில் கொடுக்க அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். அதைத் தொடர்ந்து மாணிக்கம் பெருமாள் மற்றும் அவரது மனைவி காலில் விழுந்து ஆனந்தி ஆசீர்வாதமும் வாங்க முயல அதை பார்த்த சிவக்குமாரும் ஓடி வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். இருவரும் சிவக்குமார் மற்றும் ஆனந்தியை ஆசீர்வதித்தனர். மாணிக்கம் பெருமாள் அவரது மனைவி, மகள், அக்காள், மகனுடன் அங்கிருந்து பைகளுடன் விடைபெற்று கொண்டனர். அதன் பிறகு சிவக்குமார் மற்றும் ஆனந்தி குழந்தைகள் அனைவரும் பரிமளம், வேதவள்ளி, ராசம்மாள் ஆகியோரது ஆசிர்வாதத்தை பெற்றனர். அப்போது நீலவேணியும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாள். நீலவேணியும் பரிமளத்தின் காலில் விழுந்தாள். பரிமளம் சற்று விலகி நின்றாள். ஆனந்தி நீலவேணியிடம் ஒரு பையை கொடுத்தாள். நீலவேணி அதை வாங்கி கொண்டு அமைதியாக ஓரமாக நின்றாள். இதையெல்லாம் கவனித்தபடி கேஷியர் தினேஷ், புவனேஸ்வரி மற்றும் வேலைக்காரர்கள், அவர்கள் இல்லாமல் ராஜமாணிக்கம், இவர்கள் எல்லோரையும் விட ஆரம்பத்திலிருந்தே இந்த சம்பவத்தை எல்லாம் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த 2 நபர்கள் தலைவாசல் வெங்கடாசலமும் மருதமுத்துவும் தான். அவர்கள் இருவரும் சிவக்குமாரிடம் வந்து, என்னையா இதெல்லாம், எதுக்கியா இவ்வளவு தூரம் இதை வளர விடுற? யார் இந்த பொண்ணு? ஐயா, அந்த பொண்ணு தாங்க சொக்கலிங்க மாமாவுடைய மக. சொக்கலிங்கத்துடைய மகளா? இருவரும் அதிர்ச்சியுடன், அதுதான் சொக்கலிங்கத்துடைய எல்லா குணமும் அப்படியே இருக்குது. தம்பி கொஞ்சம் வாங்க என்று தனியாக கூட்டி சென்று இருவரும் சிவக்குமாரிடம், இதை பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் 2 பேரும் கவனிச்சிட்டு தான் இருக்கோம். எல்லா சூழலையுமே உன் மனைவி ஒரே பொண்ணாக இருந்து சாதுரியமாக காய் நகர்த்தி சமாளிச்சிட்டு வர்றான். அந்த பொண்ணை கலங்க வச்சிடாத, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்றார் மருதமுத்து. அப்போது வெங்கடாசலம், இது நல்ல நாள், சந்தோஷமாக உன்னுடைய தொழிலாளர்களுக்கு, உன்னை தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு நீ மரியாதை செய்கிற. நீ என்றைக்குமே கீழே போகவே மாட்ட. ஆனால் அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கிற ஆபத்துகளை நீ கவனிச்சிக்கிட்டே இரு. ஏற்கனவே தீராத ஒரு பிரச்சனை உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ இப்படி ஒரு தேவையில்லாத குடும்பம், ஒரு குடும்பத்திலேருந்து வாழையடி வாழையாக உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சமாளித்து நடந்துக்க. இப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க என்று அவர்களிடம் பைகளை கொடுக்க, எங்களுக்கு எதுக்கே அதெல்லாம்? இல்லையா, வாங்கிக்க. அப்போது மருதமுத்து, வாங்கிக்கங்க தம்பி, ஆசையாக கொடுக்குதில்ல, வாங்கிக்கிங்க என்று சொல்ல மருதமுத்துவும் வெங்கடாசலமும் ஆளுக்கு ஒரு பைகள் வாங்கி கொண்டு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு சென்றார்கள். அப்போது மருதமுத்து வெங்கடாசலம் இருவரையும் அழைத்து வந்து அம்மாவிடம் அறிமுகம் செய்தான். மருதமுத்து பரிமளம் சற்று கேள்வியாக இருவரையுமே பார்க்க, வெங்கடாசலமும் மருதமுத்துவும் பரிமளத்திடம் சென்று சிறிது நேரம் பழைய விஷயங்களை பேசிவிட்டு நடந்தவைகளை ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர். அடுத்து கேஷியர் தினேஷும் ஆனந்தி தன் கைகளால் பைகளை கொடுத்துவிட்டு அத்தோடு புவனேஸ்வரிக்கும் அன்பளிப்பு கொடுத்து, அடுத்த வருஷம் பத்திரிக்கை வைங்க. அப்போது புவனேஸ்வரி சொன்னாள், மேடம் நாளைக்கே உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரேன். என்னம்மா சொல்கிற? ஆனந்தி அதிர்ச்சியாக கேட்டாள். அருகில் இருக்கும் தினேஷ் கையை காட்டி, இவங்க அக்கா கல்யாண பத்திரிகையை கொடுக்கறதுக்காக சொன்னேன் என்றாள். அப்போது நீலவேணி புவனேஸ்வரியை எங்கோ பார்த்தது போல இருப்பதாக பார்த்தாள். தேவையில்லாமல் ஆஸ்பத்திரியில் தன்னை பார்த்ததை அவள் நினைவுபடுத்தி கொள்ளக்கூடாது என்று புவனேஸ்வரி தன்னை மறைத்து கொண்டாள். இனிப்பு கடையில் வேலை செய்த அனைவருக்கும் பைகளும் பணக்கவர்களும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சந்தோஷமாக கிளம்பினர். அப்போது நீலவேணி ஆனந்தியை பார்த்து, ஆனந்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் நானும் இந்த ஆயுத பூஜையில் கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனந்தி, நான் வர்றேன். அநேகமாக நான் கலந்துக்கிற கடைசி விசேஷமும் இதுவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடகடவன வெளியேறி வாசலில் நின்றிருந்த ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்ப ஆனந்தி உட்பட எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். திருமகள் தேடி வருவாள் பகுதி 42.